ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனுவலாக நம்ம லாக் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி டாப் 5 பெஸ்ட் பிராண்டட் மெயின் டோர் லாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதோடைய ப்ரைஸு, ரேட்டிங்ஸு, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற லாக் பார்த்தீங்கன்னா கோட்ரேஜ் ரிம் லாக். இந்த லாக்கை பற்றி பார்ப்போம். இதோடைய ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் இருக்குது அமேசானில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2900 ருபீஸ்க்குள்ளே வருது. இது 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். இந்த லாக் வந்து நம்ம உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இந்த கீ ஹோல் மட்டும்தான் தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம வெளியே இருந்து வந்து நம்ம கீயை வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருந்து நம்ம கீயை வச்சு லாக் பண்ண முடியாது. ஏன்னா கீ ஹோல் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த நாபு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாபு வந்து ரொட்டேட் பண்ணுற மூலமாக நம்ம லாக் பண்ண முடியும். இந்த நாபை வந்து நம்ம 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி டபுள் லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அன்லாக் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ஆன்டி காப்பர், கோல்டு, சில்வர், சன்செட், ரோஸ் கோல்டுன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாக்கோட பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கீ வந்து வந்துடும். முக்கியமானது என்னதுன்னா நம்ம கதையுடைய ஃப்ரேமில் வந்து இந்த இருக்கா இதை வந்து அட்டாச் பண்ணிட்டா போதும். இந்த லாக் வந்து இதுக்குள்ளே போய் செட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி லாக் வேறு இருக்குது. இந்த நாபை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவசி லாக்கையும் நம்ம லாக் பண்ணிட்டா போதும். ஒரிஜினல் கீயை வச்சு வெளியே இருந்து கூட நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ப்ரைவசி லாக் வந்து அன்லாக் பண்ண பிறகு தான் நம்ம ஒரிஜினல் கீயை வச்சு கூட நம்ம வெளியே இருந்து அன்லாக் பண்ண முடியும். இந்த லாக்கோட பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸு, ஸ்க்ரூவு இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்துடும். நீங்கள் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்காது. ஆனால் டோர் ஹேண்டில் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கணும். இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வேறு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லாக் பார்த்தீங்கன்னா கோட்ரேஜில் இருந்து வெர்டிபோல்ட் டோர் லாக். இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் வந்து ஹரிசாண்டலாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகலாக நமக்கு இந்த லாக் வந்து செட் ஆகும். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்குள்ளே வரும். இது ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் இருக்குது. 5 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். இந்த லாக் வந்து இன்சைட்ல இருந்தும் அவுட் சைட்ல இருந்தும் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அவுட் சைட்ல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல் மட்டும் தான் நமக்கு தெரியும். நமக்கு உள்ள இருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கீ வச்சு தான் நம்ம உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் லாக்கும் அன்லாக்கும் பண்ண முடியும். இந்த லாக்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவசி லாக் இருக்குது. இந்த இருக்கா இந்த நாபை வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து நம்ம லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம லாக் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி ரெட் கலர் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீ வச்சு கூட நம்ம வெளியே இருந்து திறக்க முடியாது. இந்த லாக்கோட பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்துடும். நம்ம லெஃப்ட் சைட் டோர் ஃப்ரேமில் வந்து இதை செட் பண்ணிட்டா போதும். இந்த லாக் வந்து இதில் போய் நமக்கு லாக் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி லாக்கு. இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து லாக் பண்ணிட்டா போதும். ஒரிஜினல் கீயை வச்சு கூட நம்ம வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த லாக்கோட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்க்ரூ, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்துடும். இதோடைய ப்ராடக்ட் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளான்டெக்ஸ் ஹெவி டியூட்டி டோர் லாக். இதை பற்றி பார்ப்போம். இது அமேசான் ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ்க்குள்ளே வரும். 36 மந்த் வாரண்டி இருக்குது. இந்த லாக் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உள்ளே இருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம வெளியே இருந்து தான் நம்ம கீயை வச்சு லாக் பண்ண முடியும். உள்ளே இருந்து கீயை வச்சு லாக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த நாபை வச்சு நம்ம லாக் அன்லாக் பண்ணிக்கலாம் உள்ளே இருந்து. இந்த டோர் லாக்கோட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் இந்த மாதிரி டோர் ஹேண்டில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி லாக் வந்து கிடையாது. நம்ம கீயை வச்சு உள்ளேயும் வெளியேயும் நம்ம எப்போனாலும் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த லாக்ல பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 போல்டு லாக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம டபுள் லாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம இந்த கதவை வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கீ யூஸ் பண்ணாமல். இந்த லாக்கோட சேர்த்து நமக்கு 3 கீஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸு, ஸ்க்ரூ எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்துடும். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. பிளாக் ஒன்று, கோல்டு ஒன்று. கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3200 ருபீஸ் வரும். பிளாக் கலர்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் கம்மியாக வரும். அடுத்ததாக பார்க்க போகிற லாக் பார்த்தீங்கன்னா லேப்போ லக்ஸரி டோர் லாக். இதை பற்றி பார்ப்போம். இதோடைய அமேசான் ஸ்டார் ரேட்டிங்ஸும் 4.5 ஸ்டார் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2350 ருபீஸ்க்குள்ளே வரும். இதுக்கும் 36 மந்த் வாரண்டி இருக்குது. இந்த லாக் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். உள்ளே இருந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். வெளியே இருந்து நம்ம சாவி யூஸ் பண்ணி லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாப் யூஸ் பண்ணி தான் நம்ம லாக் அன்லாக் பண்ண முடியும். இதுலேயும் ப்ரைவசி லாக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நமக்கு 3 ஹெவி போல்ட் லாக் வந்துடும். இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் இந்த மாதிரி டோர் ஹேண்டிலோட நமக்கு வந்துடும். இதுக்கும் தேவையான ஸ்க்ரூ, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த லாக்கோட சேர்ந்து வந்துடும். அடுத்தா நம்ம பார்க்க போகிற லாக் பார்த்தீங்கன்னா காட்ரேஜில் இருந்து பார்ப்போம். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ் வரும். இதுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 4.5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்த டோர் லாக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இந்த லாக் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு வெறும் கீ ஹோல் மட்டும் தான் நமக்கு தெரியும். இந்த லாக்கோட சேர்த்து ஸ்க்ரூ ஃபிட்டிங்ஸ், இந்த ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் போல்டு லாக் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போல்டு லாக் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா திக் சைஸில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.